ஆடியோ ரிலீஸ் வந்தோடனே பெரிய ஷாக்கு. இமான் சார் விஎஸ்ஓபியை பற்றி தெரிலன்னு நம்ம டீமில் இருக்கிறாரு. என்னோட சிங்கிள் மால்ட்டு கோனியாக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு ஈவினிங்கே பார்ட்டி வைக்கணும் சார், நீங்கள் கண்டிப்பாக வரீங்க. இதுக்கப்புறம் பாட்டில் கலரை பார்த்து நீங்கள் சொல்லணும் இதுதான் அப்படின்னு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் ராஜேஷ் சார் விஎஸ்ஓபி அப்படின்னு வச்ச உடனே வந்துட்டு இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமாயிட்டாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை நம்ம ஏரியாவில் ஒரு டைட்டில் கிடச்சிருச்சு, அதில் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஃபார்முலா தான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு ராஜேஷ் சார் வந்து காமிச்சது டைட்டில் தான் காமிச்சார். எல்லா டேரக்டருமே ஒன்லைன் சொல்லுவாங்க, இல்லை கேரக்டர் சொல்லுவாங்க. எடுத்தவொடனே இப்போ நான் உங்களுக்கு நம்ம படத்தை ஒரு சின்ன விஷயம் பண்ணிடுறேன் காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னாரு. காமிச்சா ஒரு பாட்டில் ஒன் பண்ணி அது விஎஸ்ஓபின்னு போட்டாங்க. சார் செம்மையாக இருக்குது சார், இதான் படம் அப்படின்னாரு. சூப்பர் சார் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வாசு சாரும் ஒன்றா படித்தோம் அப்படின்றது. ஆக்சுவலாக ராஜேஷ் சார் பற்றி நான் சொன்னோன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் அப்போ ஆரம்பித்தேன். எஸ்எம்எஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடியன், ஆனால் ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து போடுவாங்க சைடில், அப்படி தான் இருக்கும். அது சரி, காமெடியனாக பார்த்தீங்கன்னா எந்த காமெடியாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பாஸுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சின்ன ஃபோட்டோ தான் வரும், ஹீரோஸ் தான் பெருசாக வரும். ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெண்டேஜ் ஒரு செட் பண்ணார். ஒரு பாலிவுட் மாதிரி ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியனுடைய ஃபோட்டோவும் வரும், ஒரு டபுள் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது ஆஸ் ஏ ஆரியா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணேன். எனக்கு பாஸுங்கிற பாஸ்கரனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவும் அது வந்து ஏற்றுக்கணும். ஓகே, எனக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியோட ஃபோட்டோ போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரூ அவுட் கேரக்டர் ஓகே எல்லாமே தொடர்ந்து அவர் படங்கள் தான் நான் கிட்டத்தட்ட 3 அவார்டு வாங்கினேன் விஜய் அவார்ட்ஸில். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு ஆஸ் ஏ ஹீரோவோட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். காமெடியிலேருந்து ஒரு செகண்ட் ஹீரோ, நீ தான் சார் செகண்ட் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உருவாச்சு. அதுக்கப்புறம் நீங்களே ஹீரோவாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு டாக் வந்தது. அதுக்கப்புறம் இனிமே இப்படி தான் அப்படின்னு ஒரு படம் வல்லவனுக்கு புல்லுமா இதெல்லாம் பண்ணேன். அதுவும் அவருடைய ஒரு சின்ன இது நிறைய கான்ட்ரிபியூஷனுக்கு நான் கேட்டேன் சார், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சொன்னார். ஸோ என்ன சொல்லணும்னா, ஆஸ் எ டேரக்டராக இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு காமெடியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய அந்த மாதிரி டைப் ஆஃப் படம் வருது. ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரன் தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியே விட்டுச்சு. ஆஸ் ஏ ஒரு என்ன சொல்ல, ஒரு கிரியேட்டராக ஒரு இன்ஜினாக அதுக்கு இருந்தார். அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டேரக்டராக அவ்வளோ போல்டாக இறங்கி இந்த மாதிரி ஒரு காமெடிக்கு ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், ஒரு ட்ராக் வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு கதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் இன்றைக்கி எனக்கு தனியாக கொண்டு வந்து இனிமேல் அப்படி தான் வரைக்கும் ஒரு ஹீரோவாக நிறுத்தி அடுத்ததும் ஒரு படம் ஹீரோவாக நான் இப்போ ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டு இருக்கேன். அது காரணம், முக்கியமான காரணம் ராஜேஷ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் அவருடைய படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தில் உழைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான எஃபெக்ட் போகிறதுக்கு நான் ரொம்பவும் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஆரியா, நாட் ஓன்லி ஒரு ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கல்லூரியின் கதை பண்ணதுலேருந்து 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு அப்கமிங்கு. ஆரியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகலை, அந்த உள்ளம் கேட்குமே அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் வந்துட்டு விஷ்ணுவர்தன் படம் இல்லை அறிந்தும் அறியாமல் அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்துட்டு என்ன தான் கொஞ்சம் தெரியாங்க ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நான் அப்போ விஜய் டிவிலாம் முடிச்சுட்டு மன்மதன் பண்ணிவிட்டு ஒரு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட தான் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அப்போ வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க மாடல்ஸு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் சொன்னேன் சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நான் யாரும் கவனிக்கலையே அப்படின்ட்டு. இதுவன் மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டான், சவுத் இந்தியன் காமெடி. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு சேட்டை படத்துலேயே காமெடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டான். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்ட ஆளாளுக்கு இப்போ போட்டிருக்காங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது உண்டு கூட ஏதோ காமெடி சூப்பர் ஸ்டார். நான் ஷாக் ஆகி, சார் எனக்கு தெரியாது, அந்த ஆரியா தான், ஆரியா அவன் பண்ணான், அவன் நீ நல்ல காம்பினேஷன் தான் அப்படின்னாரு. ஸோ என்னென்னா அந்த லெவலில் அது ரீச் ஆகிடுவாங்க போச்சு. ஸோ நாங்கள் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நட்பு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா அது காரணம் உண்மையான ஒரு நட்பு தான். நாட் ஒன்லி ஒரு காசுக்காகவோ இல்லை நான் எனக்கு படம் சான்ஸுக்காகவோ இல்லை அவன் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை மீறி ஒரு உண்மையான நட்பு. இனிமேல் அப்படி தான் இதே மாதிரி ஒரு விழாவில் வந்துட்டு என்னுடைய விழாவில் வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆரியாவுடைய சொந்த படம் ப்ரொடியூசராக வந்துட்டு பண்ணியிருக்கான். இது வரைக்கும் எனக்கு தெரியும் ஆரியாவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஒன்றுமே வரல. இது வரைக்கும் செலவுன்னு மட்டும்தான் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓன் ரிலீஸ் வேர்ல்டு வைடு பண்ணுறான். ஸோ உங்களுடைய சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இனிமேல் அப்படி தான் வந்து
வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ரீச் ஆச்சு. அது கோச்சுக்காரனா பத்திரிகையில் ஒரு நல்ல விமர்சனம், ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. மீடியாவில் என்ன சொல்கிறது, இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு நல்ல குட் ஃபிலிம்னு ஒரு நேம் கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணோம். ஆஸ் எ ப்ரொடியூசராக ஆர்யா வந்துட்டு ஹீரோவாக ட்ராவல் ஆகிட்டு பட் ப்ரொடியூசராக அவனை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். அது நான் எல்லாத்தையும் ரொம்ப தாழ்வுடன் கேட்டுக்கிறேன், பெரிய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. மக்களாகி நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ராஜேஷோடைய ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருமே சொல்ல வேணாம். அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் தோணும் பாஸ்ங்கிற பாஸ்கரன் சாயில் இருக்கேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜேஷோட ட்ரெண்ட் என்னென்னா ஒரு ஐஃபோன் மாதிரி தான். ஐஃபோன் வந்துட்டு 5, 6, 7 வர மாதிரி பாஸ்ங்கிற பாஸ்கரன் வந்து ஐஃபோன் 4னா இது வந்து 6. அடுத்து இன்னொரு படம் வந்து ஐஃபோன் 7ஆக இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரெண்டு, அந்த காமெடி, அந்த கலாச்சாரம் வந்து மிஸ்ஸே ஆகாது. பட் அதை மீறி ஒரு புது விஷயம், இந்த ஒரு கண்டென்ட், இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணோம். இந்த விழாவின் நாயகன் நம்ம லாஃபிங் புத்தா மாதிரி உட்காந்துருக்க நம்மளுடைய இமான் சார் ஒரு எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இன்றைக்கி வந்துட்டு அவருடைய சாங் கேட்டால் என்ன சொல்கிறது, அட்டு ஃபோன்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் அவருடைய சாங் இல்லாத ஃபோனே இல்லை. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு 2 சாங், அந்த ஆல்பத்தில் ஒரு 2 சாங் சூப்பர் ஹிட் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அவருடைய சாங்கில் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முத்துக்குமார் சார், அப்புறம் நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் சார், அப்புறம் நம்மளுடைய எடிட்டர் விவேக், எல்லாருமே ஒரு நல்ல டீம் இது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முருகேசன் சார், வெங்கடேஷ், அப்புறம் திரு, மற்ற இவங்க நம்ம பார்கவி, இன்னொரு நிறைய அசிஸ்டன்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக, அது ஒரு ஹார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இதனுடைய ஒரு கோ ப்ரொடியூசர் நம்ம சண்முகம் சார், அவர் பேர் வந்து ஆர்யா வச்சுருது வந்துட்டு நல்ல தம்பியா, நல்ல தம்பி தானே அவர் பேர், என்ன நல்ல தம்பி அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அவருடைய டென்ஷனு இது எல்லாத்தையுமே போக்குற அளவுக்கு ஒரு 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 ஜாலியான படமாக நானும் இந்த படத்தை பார்த்துட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஜாலியான படமாக இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட்டுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி தரணுன்ட்டு மறுபடியும் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.